Hello, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கிறீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட், சூப்பர். அப்பா டபுள் குஷி ஆக்கி விட்டாரு அவங்கள இன்னைக்கு. ஆமா, டபுள் லைட் ஆகுங்க அப்படின்னு வரதானம் கொடுத்திருந்தாரு. அதான் டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே. சரி. பரந்தாமம் ஞாபகம் இருக்குதா? ஆமா சிஸ்டர், ஞாபகம் இருக்குது. அடுத்து நம்ம செல்ல வேண்டிய இடம்ங்கறனால கண்டிப்பா அது இருந்துட்டே இருக்கும். ஆமா, புத்தியில காட்சியா வந்துட்டே இருக்கா? ஆமா சிஸ்டர், எப்பவுமே இருந்துட்டே இருக்குது. சூப்பர். சரி, மக வாக்கியங்களை கேட்கலாமா? கேட்கலாம் சிஸ்டர். ஓகே. 31/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமானால் தனது கணக்கை, அதாவது சார்ட்டை பாருங்கள். எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே, உண்மையின் கணக்கு சேமிப்பாகி உள்ளதா என்பதை செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. இங்க புண்ணிய ஆத்மா ஆகணும், அப்ப எந்த ஒரு பாவமும் செய்யலையா அப்படின்றதையும் செக் பண்ணணும். புண்ணிய கணக்கு, அதாவது உண்மையின் கணக்கு எந்த அளவுக்கு சேமிப்பா இருக்குது அப்படிங்கறதையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்ட் வச்சு செக் பண்ணி ஒரு பக்கம் பாவ கர்மத்தை அழிக்கணும், அடுத்த பக்கம் உடனே நம்ம இறங்குறதுக்காக புண்ணிய கணக்கு கூட்டிகிட்டே இருக்கணும். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிட்டே இருக்கணும், பண்ணி புண்ணிய கணக்கு கூட்டணும்னு சொல்றாங்கப்பா. அப்படிதானே பிரதர்? ஆமா சிஸ்டர். ஓகே. ஓம் சாந்தி. அப்பா கேள்வி கேக்குறாங்க, அனைத்திலும் பெரிய பாவம் எது? பதில், யார் மீதும் தீய பார்வை வைப்பது என்பது அனைத்திலும் பெரிய பாவமாகும். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகள், அதனால் யார் மீதும் விகாரி திருஷ்டி வைக்க முடியாது. சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எதுவரை யோகத்தில் இருக்கிறோம், எந்த ஒரு பாவகாரமும் செய்யவில்லையே. உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு சிறிதும் தீய பார்வை என்பது இருக்கக்கூடாது. பாபா தரும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு முரளி ஃபுல்லாவே இதுதான் ஸ்ரீமத் கொடுத்தது. பார்வைக்கு தான் கொடுத்திருக்காரு. பார்வைதான். பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கணும்? தீய பார்வையா இருந்துச்சு, குற்ற பார்வையா இருந்துச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க புண்ணியாத்மா ஆக போறீங்க, அப்ப உங்களுக்கு அந்த தீய பார்வை இருக்கக்கூடாது, இந்த விகாரத்தின் திருஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்க யோகத்துல எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கறத சோதனை செஞ்சுட்டே இருங்க. பாவ கர்மம் உங்கள் மூலமா நடக்கலையா அப்படிங்கறதையும் சோதனை செஞ்சுக்கோங்க. உயர்ந்த பதவி அடையணும்னா மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும், தீய பார்வை இருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே. தீய பார்வைன்னா சரீரத்தை பார்த்தோம்னாலே அது தீய பார்வை விடும். ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்க மணி, இதுவும் ஒரு இறைவனோட குழந்தை, உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அது இறைவன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நல்ல பார்வை ஆயிரும். ஆமா, ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை அது நல்ல பார்வை, ஸ்ரீமத்துக்குட்பட்ட பார்வை. அப்பா பார்க்க சொல்ற பார்வையே ஸ்ரீமத் கொடுத்த பார்வை, அதுதான் ஆத்மாவை பார்க்கக்கூடிய சகோதரன்ற பார்வையோட பாருங்கன்னு தான் சொல்லுவார். ஆண் பெண்ணுன்னு பார்த்தாலே விகாரத்தின் கவர்ச்சி ஏற்படும், அது பாவ கர்மம். இருக்கிறதுலே பெரிய பாவம் அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. பார்வையிலே நம்ம வந்து கரெக்ட், பார்வை ஒன்றே போதுங்கிற மாதிரி பார்வையிலே நம்ம கரெக்டா வந்து கரெக்ட் பண்ணிட்டே வரணும். அதுக்கு எண்ணத்தையும் பார்வையும் பேலன்ஸ் பண்ணிட்டே வர சொல்லியிருக்காங்க அப்பா. பார்வை சரியா இருந்துச்சுன்னா உள்ளுணர்வு நல்லா இருக்கும் சிஸ்டர். உள்ளுணர்வு நல்லா இருந்தா பார்வை நல்லா இருக்கும். ரெண்டுமே ஒன்னொன்னு இன்டர்லிங்கா இருக்குது. அதனாலதான் அப்பா சேர்த்தே சொல்லுவாரு. அதனாலதான் அப்பா எப்பயும் சேர்த்தே சொல்லுவாரு, பார்வை மற்றும் உள்ளுணர்வுன்னு சேர்த்தே தான் சொல்லுவாரு. எப்ப இது ரெண்டும் சரியாயிருச்சா அப்ப நீங்க டபுள் லைட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. டபுள் லைட் பரிசாக மாறிடுவீங்கன்னு சொல்லிடுவாரு. பாடல் வந்திருக்கு, முகத்தை பார் மனிதா. எல்லையற்ற தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறார், குழந்தைகளே, தனது கடந்த காலத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இதுவோ மனிதர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதாவது நம் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம் என்று. தினந்தோறும் தங்களின் கணக்கை பாருங்கள். எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கிறோம். யார் மீதும் கோபப்படாமல் இருந்தோமா? ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும் நாம் வாழ்க்கையில் என்னென்ன செய்துள்ளோம், எவ்வளவு பாவம் செய்துள்ளோம், எவ்வளவு தான புண்ணியம் முதலியன செய்துள்ளோம் என்று. மனிதர்கள் யாத்திரை செல்கின்றனர் என்றால் தான புண்ணியம் செய்கின்றனர், முயற்சி செய்து பாவம் செய்யாமல் உள்ளனர். ஆக பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார், எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. பாவங்களும் அநேக விதமாக உள்ளன. யார் மீதாவது தீய பார்வை செலுத்துகிறோம் என்றால் இதுவும் கூட பாவமாகும். தீய பார்வை என்பது விகாரத்தின் உடையது ஆகும்.
சொல்றீங்களா பிரதர்? ஆமா போயிட்டு இருக்கு. ஆமா பாவம், அதாவது பாவம் புண்ணியம் செய்யாம இருக்கிறதுக்கு, அதாவது பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு மனிதர்கள் கூட நிறைய முயற்சி செய்துட்டு இருக்காங்க. தினந்தோறும் அவங்களும் கூட சார்ட் வச்சு எழுதுறாங்க அப்படின்றத சொல்றாரு. பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, புண்ணியத்தை சேமிக்கிறதுக்கு தானம் புண்ணியம் செய்யறாங்க, தீர்த்த யாத்திரை போறாங்க, பக்தி மார்க்கத்துல பக்தி செய்துட்டு இருக்காங்க இல்லையா? அது போல பாபா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாபா ஸ்ரீமத் கொடுக்கறாரு, நீங்களும் அது போல பாவ புண்ணியம் அதாவது பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இருக்கிறதுலே பெரிய பாவம் தீய பார்வையோட மற்றவர்களை பாக்குறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இப்ப நீங்க யோக பலத்தின் மூலமா பாவ கர்மங்களை அரிக்கிறதுக்கான முயற்சியும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருபோதும் விகார திருஷ்டி செலுத்தக்கூடாது. அதிகமாக ஆண் பெண்ணுக்கு இடையில் விகாரத்தின் திருஷ்டி தான் உள்ளது. குமாரிகளுக்கும் கூட எங்காவது விகாரத்தின் திருஷ்டி எழுகின்றது. இப்போது பாபா சொல்கிறார், இந்த விகாரத்தின் திருஷ்டி இருக்கக்கூடாது, இல்லை என்றால் உங்களை குரங்கு என்று சொல்ல வேண்டும். நாரதரின் உதாரணம் உள்ளது இல்லையா? லட்சுமி மணக்க விரும்புவதாக நாரதர் சொன்னார். நீங்களும் சொல்கிறீர்கள் இல்லையா, நாங்களோ லட்சுமி மணப்போம் என்று. நாரியிலிருந்து லட்சுமியாக, நரனிலிருந்து நாராயணனாக ஆவும் என்று பாபா சொல்கிறார். தனது மனதை கேளுங்கள், எதுவரை நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகி இருக்கிறோம், எந்த ஒரு பாவமும் செய்யாதிருக்கிறோமா, எதுவரை யோகத்தில் இருக்கிறோம். குழந்தைகள் நீங்களோ தந்தையை அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள், அதனால்தான் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் இல்லையா? உலக மனிதர்கள் இவர் பாப்தாதா என அறிந்து கொள்ளவில்லை. பிராமண பிள்ளைகளை நீங்களோ அறிவீர்கள். பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானாவை தருகிறார். மனிதர்களிடம் இருப்பது அழியக்கூடிய செல்வம், அதைத்தான் தானம் செய்கின்றனர். அதுவோ கல்லாகும். இவை ஞான ரத்தினங்கள். அதாவது இந்த குரங்கு போல, அதாவது பார்வை தப்பா இருந்துச்சுன்னா உங்களை குரங்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க நாரதர் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டாரு. ஆனா அது சுயம்பரத்துல அது தப்பா போயிடுச்சு. நாரதர் கழுத்துல லட்சுமி மாலையை போல நாராயணன் கழுத்துலதான் மாலையை போட்டாங்க. அது போல பாபா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி தவறான பார்வை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை குரங்குன்னு தான் சொல்லணும். நாரதரின் உதாரணம் இருக்கு இல்லையா அப்படின்றத சொன்னாரு. அப்ப தீய பார்வை இருக்கக்கூடாது. அப்ப யோக பலத்தின் மூலமா நீங்க எந்த அளவுக்கு யோகத்துல இருக்கீங்கன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பாவ கர்மம் செய்யாம இருக்கீங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. குமாரிகள் கிட்ட கூட இந்த ஆண் பெண் கவர்ச்சி இருக்குது, இந்த சோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அடுத்து ஞான ரத்தினங்களுக்கு சொல்றாரு. மனிதர்கள் தானம் செய்யறாங்க, ஏதாவது ஸ்தூல செல்வத்தை தானம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் சேமிப்பாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க ஞான ரத்தினங்களை தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வெறும் கல் போன்றது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்தூல செல்வம்ன்றது வெறும் கல்லு போலதான். ஆனா ஞான ரத்தினங்கள் தான் விலை மதிப்பற்றது. அப்ப இந்த ஞான ரத்தினங்களை நீங்க தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி நமக்கு ஞான ரத்தினங்களே கஜானாவை தந்துட்டு இருக்காரு. அப்படி மனிதர்கள் இருக்கக்கூடியது அழியக்கூடிய செல்வம் அப்படிங்கறதையும் நமக்கு அப்பா புரிய வச்சிருக்காங்க. நீங்க ஞானக்கடலான தந்தையிடம்தான் ஞான ரத்தினங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு ரத்தினமும் ₹1,00,000 பெருமானதாகும். ரத்தின வியாபாரி பாபாவிடமிருந்து ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறகு இந்த ரத்தினங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். இதை ஒருவர் எவ்வளவு பெறுகிறாரோ மற்றும் பிறருக்கு கொடுக்கிறாரோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவார்கள். ஆக பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்குள் நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்று பாருங்கள். இப்போது எந்த ஒரு பாவமும் செய்யாதிருக்கிறோமா? கொஞ்சம் கூட தீய பார்வை இருக்கக்கூடாது. பாபா கொடுக்கும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கவனம் வேண்டும். மாயாவின் புயல் வரலாம், ஆனால் கர்மேந்திரங்கள் மூலம் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. அதுதான் சிஸ்டர் முக்கியம். சரியா? மாயாவின் புயல்கள் வரலாம், ஆனா கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும்? நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். மாயை எப்ப பிரவேசம் ஆகுதோ, எண்ணத்துல வரலாம், வேலை ஸ்தூல ரூபத்துல வரலாம். நீங்க எப்பவுமே சுயராஜ்ய அதிகாரியா இருந்தீங்க அப்படின்னா, கர்மேந்திரியங்களுக்கு எஜமானரா இருந்தீங்கன்னா உங்க மூலமா எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காது. அதான் பாபா இங்க சொல்றாரு, மனதுல புயல் வரலாம், ஒரு செகண்ட்ல மனதுல இருந்து டக்குன்னு வெளியே கர்மேந்திரியங்களுக்கு கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கும். அதுக்கு நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். எந்த பக்கமாவது தீய பார்வை போகுமானால் அதற்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கக்கூடாது, உடனே விலகி போய்விட வேண்டும். பார்வைக்கு இன்னைக்கு ஸ்ரீமத் ஃபுல்லா அப்பா எப்படி கொடுத்துருக்காங்க. அதான் கர்மேந்திரியங்கள் பார்வையா இருக்கட்டும். இப்ப பேசுறோம்னா கூட யாரா கோவப்பட்டு பேசுறாங்கன்னா டக்குன்னு நம்ம விலகி போறது நல்லது, இல்ல அமைதியா இருக்கிறது நல்லது. அப்ப வாய்க்கான கட்டுப்பாடு இருக்குது இல்லையா? கர்மேந்திரியங்கள் மேல கவனம்னா
அடுத்து யாரும் கோவப்பட்டு அடிச்சிடவும் கூடாது, சண்டையிட்டு இருக்கவும் கூடாது. அப்ப கைக்கும் கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும் போது. அதுக்கு தான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் மாயை வரும்போது. ஒரே வழி அது ஒண்ணுதான் மாயை வீழ்த்துறதுக்கு. சரிங்க சிஸ்டர், வாசி. இவருக்கு தீய பார்வை உள்ளது என்பது தெரிந்துவிடும். உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீய பார்வை போகுமானால் பிறகு முடம் நொண்டியாக ஆக வேண்டி இருக்கும். பார்வை சரியில்லை அப்படின்னா பின்னாடி அடுத்த பிறகு எப்படி ஆகும், இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. முடம் நொண்டி ஆகும் கூட ஆயிடும் மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ஓகே சார். பார்வை சரியில்லைன்னா, அதாவது விகார பார்வை பார்த்தோம்னா அடுத்த பிறவியில வந்து நமக்கு அந்த கர்ம இந்திரியங்கள் நல்லா இருக்காது. ஆமா, அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே, அருமையான பாயிண்ட் இல்ல பிரதர்? ஆமா சிஸ்டர், அதனால நிறுத்த சொல்றது அந்த இடத்துல எல்லாம். தீய பார்வை போகுமானால் பிறகு முடம் நொண்டியாக ஆக வேண்டியிருக்கும். பாபா சொல்லும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தையை குழந்தைகள் தான் அறிந்து கொள்ள முடியும். பாபா எங்காவது செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்குள்ள குழந்தைகள் தான் பாப்தாதா வந்துள்ளார் என்று அறிந்து கொள்வார்கள். மற்ற மனிதர்கள் அநேகர் பார்க்கின்றனர் என்ற போதிலும் அவர்களுக்கு தெரியாது இவர் யார் என்று. யாராவது கேட்கவும் செய்யலாம். பாப்தாதா என சொல்லுங்கள். பேட்சோ அனைவரிடமும் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், சிவபாபா எங்களுக்கு இந்த தாதா மூலம் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார். இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்கள் அனைவரின் தந்தையாகிய ஆன்மீக தந்தை வந்து இந்த ஞானத்தை தருகிறார். சிவபகவான் சொல்கிறார், கீதையில் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதப்பட்டு இருப்பது தவறாகும். ஞான கடல் பதித்த பாவனர் என்பதாக சிவபகவான் தான் சொல்லப்படுகிறார். சொல்றீங்களா பிரதர்? பாப்தாதா எங்கேயாவது போறாங்க அப்படின்னா, அதாவது பிரம்மா பாபா எங்கேயாவது வெளியே போறாரு அப்படின்னா பாக்குறவங்க கேட்பாங்களாம். அவருடைய அலௌகிக ரூபத்தை பார்த்து, அவரோட தன்மையை பார்த்து கேட்பாங்களா இவர் யார் அப்படின்னு. கேட்கும் போது சொல்லிடுங்க, நீங்க அவர் தான் எங்களுடைய பாப்தாதா, இவருக்குள்ளதான் சிவபாபா பிரவேசமாகி எங்களுக்கு ஞானத்தின் ரத்தினங்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கிறது. இவை அழியாத ஞான ரத்தினங்கள். சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா தான். இந்த அனைத்து வாக்கியங்களையும் முழுமையாக நினைவில் வைக்க வேண்டும். இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் பாபாவை அறிவோம், மேலும் பாபாவும் நாம் குழந்தைகளை அறிவோம் என்று புரிந்து கொண்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று பாபாவோ சொல்வார் இல்லையா? ஆனால் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதிர்ஷ்டத்தில் இருக்குமானால் இனி வரும் காலத்தில் அறிந்து கொள்வார்கள். இந்த பாபா எங்காவது யாராவது இவர் யார் என்று கேட்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக சுத்த பாவனையுடன் தான் கேட்பார்கள். பாப்தாதா என்ற வார்த்தையையே சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை நிராகார். அவர் எதுவரை மானுடலில் சாக்காரில் வரவில்லையோ அதுவரை தந்தையிடமிருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? அவர் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலம் தத்தெடுத்து ஆஸ்தி தருகிறார். இவர் பிரஜாபிதா பிரம்மா மற்றும் இவர்கள் பிரம்மா குமாரிகளுக்கு படிப்பு சொல்லி தருபவர் ஞானக்கடல். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. இந்த பிரம்மாவும் படிக்கிறார். இவர் பிராமணனில் இருந்து மீண்டும் தேவதையாக போகிறவர். இதை புரிய வைப்பது எவ்வளவு சுலபம். யாருக்காவது பேட்டரி வைத்து புரிய வைப்பது நல்லது. அதாவது சிவபாபா பிரம்மா உடல பிரவேசமாயிருக்காரு. சிவபாபா தந்தை, இவர் குழந்தையா இருக்காரு. தந்தை கிட்ட இருந்தா இவருக்கு ஆஸ்தி கிடைக்குது. மனித உடல்ல பிரவேசமாயி தான் மற்ற குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்க முடியும். அதனாலதான் சிவபாபா பிரம்மா உடல்ல பிரவேசமாயி பிரம்மா குமாரிகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கறாரு. பிரம்மாவும் சேர்ந்தே அந்த படிப்பையும் படிக்கிறாரு அப்படின்றது சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். பாவனமாகி பிறகு பாவன உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். இவர் பதித்த பாவனர் பாபா இல்லையா? நாம் பாவனமாவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். விநாசத்திற்கான சமயம் வரும்போது நமது படிப்பு முடிவடைந்துவிடும். இதை புரிய வைப்பது எவ்வளவு சுலபம். யாராவது எங்காவது வந்தாலோ போனாலோ பேட்ச் கூடவே இருக்க வேண்டும். இந்த பேட்சுடன் கூடவே ஒரு சிறு நோட்டீஸும் இருக்க வேண்டும். அதில் பாரதத்தில் தந்தை வந்து மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என எழுதப்பட்டிருக்க வேண்டும். நோட்டீஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இருந்துச்சுன்னா சேவை நடக்கும். அதுல என்ன எழுதி இருக்கணும்? பாரதத்தில் சிவபாபா வந்து இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பக்தியில கூட எழுதியிருக்காங்க இல்லையா, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறோம் அப்படின்னு செய்யறார் பகவான் அப்படின்னு. அந்த மாதிரி இது எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பகவான் ஸ்தாபனை செய்கிறார் பாரத்தில் அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர். மற்ற அநேக தர்மங்கள் அனைத்தும் இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் கல்பத்திற்கு முன் போலவே டிராமா பிளான் அனுசாரம் அழிந்து போகும். அது போன்ற நோட்டீஸ் 2-4 லட்சம் அச்சடிச்சு வைக்க வேண்டும். அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் அந்த நோட்டீஸை கொடுக்க முடியும். மேலும் திருமூர்த்தி இருக்க வேண்டும். மறுபக்கம் சென்டர்களின் முகவரிகள் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சேவை பற்றிய சிந்தனை நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அது திருமூர்த்தி இருக்கணும்? முன்னாடி நம்ம ஸ்தாபனை செய்யறாரு, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு சொல்றோம் இல்லையா? அப்ப எப்படி செய்யறாருன்னு டக்குன்னு இந்த படத்தை காட்டணும்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பின்னாடி முகவரி எழுதிருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன்னா சாமி படம் இருந்துச்சுன்னா யாரும் கீழே தூக்கி போட மாட்டாங்க நோட்டீஸ். அதை பத்திரமா வச்சுக்கிடுவாங்க, வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிடுவாங்க, என்ன இருக்குதுன்னு பார்த்து படிப்பாங்க. அதனால அதுல திருமூர்த்தி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இல்லாட்டினா நோட்டீஸ்ல எதுவுமே இல்லை அப்படி வெறுமனையா இருந்துச்சுன்னா அதை கிழிச்சிடுவாங்க, இல்ல தூக்கி போட்டு போயிருவாங்க இல்லையா? அதுக்காக பாபா அப்படி சொல்றேன். ஆனா விஷயமும் இருக்குது அதுல, நம்ம புரிய வைக்கவும் செய்யலாம். இருந்தாலும் நோட்டீஸ் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கீழே தூக்கி போடவும் மாட்டாங்க. அதையும் ஒரு யுக்தி இருக்குது. ஓகே சிஸ்டர். நாள் முழுவதும் செய்யப்பட்ட சிந்தனை நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். தினந்தோறும் தனது கணக்கை சார்ட் உட்கார்ந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். அதாவது இன்று நாள் முழுவதும் நமது மனநிலை எப்படி இருந்தது? பிரம்மபாபா இது போல் அநேக மனிதர்களை பார்த்துள்ளார். அவர்கள் தினமும் இரவில் முழு நாளினுடைய கணக்கை உட்கார்ந்து எழுதுவார்கள், சோதித்து பார்க்கின்றனர். எந்த ஒரு தீய காரியமும் செய்யவில்லையே, அனைத்தையும் எழுதுகின்றனர், புரிந்துள்ளனர். நல்ல வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்குமானால் பின்னால் வருபவர்களும் படித்து அதுபோல் எழுத கற்றுக்கொள்வார்கள். அதாவது நீங்க இப்ப நல்ல விதத்துல சார்ட் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா அதை பாக்குறவங்க குழந்தைங்க கூட பிற்காலத்துல வரும்போது, ஞானத்துக்கு வரும்போது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இது போல எங்க அப்பா எழுதினாரு, எங்க அம்மா எழுதி வச்சிருந்திருக்காங்க, அதே போல நானும் இப்ப நல்ல விதத்துல சார்ட் வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும் இல்லையா? டைரி எழுதுற பழக்கம் கூட அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா மகனுக்கு வருது, மகளுக்கு வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல பாபா சொல்றாரு. அது போல் எழுதுபவர்கள் நல்ல மனிதர்களாகவே இருப்பார்கள். விகாரிகளோ அனைவருமே தான். இங்கோ அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய கணக்கை தினந்தோறும் பாருங்கள், பிறகு பாபாவிடம் அனுப்பி வைக்க வேண்டும். அப்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும், மேலும் பயமும் இருக்கும். அனைத்தையும் தெளிவாக எழுத வேண்டும். என்று நமக்கு தீய திருஷ்டி சென்றது, இவ்வாறு நடந்தது, யார் ஒரு மற்றவருக்கு துன்பம் தருகின்றனரோ பாபா அவர்களை காஜி, மதத்திற்காக சண்டையிடுபவர் என சொல்கிறார். காஜி. இந்த சார்ட் வைக்கிறதுக்கு தான் தூங்குவதற்கு முன்னாடி நாம என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த விஷயத்தெல்லாம் பாபா என்னென்ன சொல்லியிருக்காரு, பார்வை எப்படி இருக்கணும், வார்த்தை எப்படி பேசிருக்கணும், இதெல்லாம் சார்ட்டை கரெக்டா வச்சிருக்கோமா இல்லையான்னு தான் அந்த வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோ டைட்டில் என்ன பிரதர்? இது தூங்குவதற்கு முன்பு நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டைட்டில். அது பாருங்க, உங்களுக்கு புரியும் சார்ட் எப்படி வைக்கிறது அப்படின்னு. இதை செஞ்சுட்டு தான் தூங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம அந்த காரியம் தப்பா செஞ்சுட்டோம், நாளைக்கு அந்த காரியத்துல கவனம் கொடுத்து தவறு செய்யாம இருப்போம் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன். சரி, அதை பாருங்க, உங்களுக்கு புரியும், நிறைய விஷயம் கிடைக்கும் அந்த விஷயம். ஓகே சிஸ்டர். ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் உங்கள் தலை மீது உள்ளன. இப்போது நீங்கள் நினைவின் பலத்தினால் பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும். அதனால் தினமும் பார்க்க வேண்டும், நாம் இன்று எவ்வளவு துக்கம் தரும் போர் வீரனாக ஆகி இருக்கிறோம். துக்கம் தரும் போர் வீரனாக ஆகி இருக்கிறோம். யாருக்காவது துக்கம் தருவது என்றால் காஜி ஆவதாகும், பாவமாக ஆகி விடுகின்றது. பாபா சொல்கிறார், காஜி ஆகி யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், தன்னை முழுமையாக சோதித்து பாருங்கள். நாம் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம். யாரை சந்தித்தாலும் அனைவருக்கும் இந்த வழியை சொல்லத்தான் வேண்டும். அனைவருக்கும் மிகுந்த அன்போடு சொல்லுங்கள், பாபாவை நினைவு செய்ய வேண்டும், மேலும் பவித்திரமாக வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள் என்ற போதிலும் இது ராவண ராஜ்யம் இல்லையா? இந்த மாயாவி விஷ வைத்தரணி நதியில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும். அதாவது கலியுகம்ன்றதுதான் சேரு, அதான் விஷய வைத்தரணின்னு சொல்றாரு. விஷம் நிறைஞ்ச ஒரு குளம்ன்றது அப்படி சொல்றாரு அப்பா.
இது பூரா சேறு நிறைஞ்சது, அழுக்கு நிறைஞ்சது தான், பூரா விகாரத்தாலன்றது தான். இருந்தாலும் எப்படி தாமரை மலர் எப்படி அந்த சேறுலையும் ஒட்டாம தண்ணிலையும் ஒட்டாம விடுபட்டு இருக்குதோ, அதே போல நீங்க இல்லற வாழ்க்கையில இருந்தாலும் தூய்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாபா சொல்லியிருக்காரு. அதாவது சண்டையிடுபவர்களா இருக்கக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காஜி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, துக்கம் கொடுக்கறவங்களும் என்னன்னு சொல்லுவாங்க, மதத்துக்காக சண்டையிட்டு இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போர் வீரர்களா ஆகக்கூடாது, நீங்க எப்போ யோகியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சார். தாமரை மலருக்கு சம பவித்திரமாக வேண்டும். தாமரை மலர் அதிகமான இலைகள் கொடிகளை அதாவது குழந்தை குட்டிகளை உடையது என்ற போதிலும் தண்ணீருக்கு மேலேயே உள்ளது. இல்லறவாசி அதிக பொருட்களை உற்பத்தி செய்வது இந்த உதாரணம் உங்களுக்காகவும் உள்ளது. விகாரங்களிலிருந்து விலகி விடுபட்டு இருங்கள். இந்த ஒரு ஜென்மம் பவித்திரமாக இருப்பீர்களானால் பிறகு இது அவினாஷி ஆகிவிடும். உங்களுக்கு பாபா அவினாஷி ஞானம் தருகிறார். மற்ற எல்லாமே கற்கள். அந்த மனிதர்களோ பக்தியின் விஷயங்களையே சொல்கின்றனர். ஞானக்கடல் பதித்த பாவனானோ ஒருவர் மட்டுமே. ஆகவே அப்படிப்பட்ட தந்தையிடம் குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பு உள்ளது. மற்றபடி வேறு யாரிடமும் தொடர்பு கிடையாது. யார் தந்தையின் வழிமுறைப்படி முழுமையாக நடக்கவில்லையோ அவர்கள்தான் மாற்றான் தாய் குழந்தைகள் ஆவர். அதாவது ஸ்ரீமத் படி நடக்கிறவங்கள தன்னுடைய குழந்தைகள், நேரடி வாரிசு அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்ரீமத் படி நடக்காதவர்களை மாற்றான் தாய் குழந்தைகள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரடி வாரிசுகளுக்கு தான் ஆஸ்தி நிறைய கிடைக்கும், மாற்றான் தாய் குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு பாபா. ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்றதுக்காக. அவர்கள் மாற்றான் தாய் குழந்தைகள் ஆவர். ராவணனின் வழிப்படி நடக்கின்றனர் என்றால் அது ராமரின் வழி அல்ல. அரை கல்பம் ராவண சம்பிரதாயம். அதனால் இது பிரஷ்டாச்சாரி விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் மற்ற அனைத்தையும் விட்டு ஒரு தந்தையின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். பிரம்மகுமாரின் அறிவுரை கிடைக்கின்றது என்றாலும் கூட சோதிக்க வேண்டியுள்ளது. இந்த வழி சரியா தவறா? குழந்தைகளாகிய உங்களுக்கு சரியானது மற்றும் தவறானது பற்றிய புரிதலும் இப்போது கிடைத்துள்ளது. எப்போது சரியானவர் வருகிறாரோ அப்போதுதான் சரியானது மற்றும் தவறானது பற்றி சொல்வார். பாபா சொல்கிறார், நீங்கள் அரைக்கல்பமாக இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை கேட்டிருக்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ இது சரியா அல்லது சரியானதா, சரியா இல்ல தவறா அப்படிங்கறது சோதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சரியா அல்லது அது சரியானதா? அவர்கள் சொல்கின்றனர், ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. நான் சொல்கிறேன், நானோ உங்களுடைய தந்தை என்று. அதாவது கம்பேர் பண்றாரு, அது சரியா இது சரியா. அவங்க சர்வங்கிறாங்க, இப்ப நான் உங்களுடைய தந்தைங்கிறேன். இப்போது யார் சொல்வது சரி என்பதை தீர்மானியுங்கள். இது உங்க குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கப்படுகிறது. எப்போது பிராமணராக ஆகிறீர்களோ அப்போது புரிந்து கொள்வீர்கள். பாபா தான் உங்களுக்கு சரியான விஷயத்தையும் தவறான விஷயத்தையும் புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் பக்தியில அவங்க சொல்றது சரியா, சர்வவி அப்படின்னு சொல்றது சரியா, இல்ல தந்தை இங்க நான் உங்களுக்கு தந்தையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்றதையும் சோதனை செய்யுங்க. குமாரி சொல்றதையும் சரியா தவறான்னு சிந்திச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரி தவற பத்தி உங்களுக்கு தந்தை தான் புரிய வைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சரிவா? ராவண சம்பிரதாயத்தினரோ அநேகர் உள்ளனர். நீங்களோ குறைவானவர்களே இருக்கிறீர்கள். அதிலும் நம்பர்வார். யாருக்காவது தீய பார்வை இருக்குமானால் அவர்கள் ராவண சம்பிரதாயத்தினர் என சொல்லப்படுவார்கள். எப்போது முழு சிருஷ்டியும் மாறி தெய்வீகமாக ஆகின்றதோ அப்போது ராம சம்பிரதாயத்தினர் என புரிந்து கொள்ளப்படுவார்கள். தனது மனநிலை மூலம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவோ முடியும் இல்லையா? முதலிலோ ஞானம் இல்லாது இருந்தது. இப்போது பாபா வழி சொல்லி இருக்கிறார். ஆக பார்க்க வேண்டும். அவினாசி ஞான ரத்தினங்களின் தானம் செய்து கொண்டே இருக்கிறேனா? பக்தர்கள் அழியக்கூடிய செல்வத்தை தானம் செய்கின்றனர். இப்போது நீங்கள் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். அழியக்கூடியதே அல்ல. அழியக்கூடிய செல்வம் இருந்தால் சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டே செல்லுங்கள். உங்ககிட்ட ஏதாவது ஸ்தூல செல்வம் இருந்துச்சுன்னா சேவையில ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்தூல செல்வம் வெறும் கல்லுக்கு சமமானதான். ஞான ரத்தினங்கள் தானம் செய்தீங்கன்னா பெரிய புண்ணியம் உங்களுக்கு சேமிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழியாத ஞான ரத்தினம், அது அழியக்கூடிய ஸ்தூல செல்வம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற. சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டே செல்லுங்கள். பக்தர்களுக்கு தானம் செய்வதால்
பதீத்தமாகவே ஆகிவிடுவீர்கள். இப்போது நீ பக்தர்களுக்கு, அதாவது பதீத்தர்களுக்கு, சரி பிரதர், பதீத்தர்களுக்கு தானம் செய்வதால் பதீத்தமாகவே ஆகிவிடுவீர்கள். இப்போது நீங்கள் உங்களுடைய செல்வத்தை தானம் செய்தால் இதற்கு பிரதிபலன் சொல்லுங்க பிரதர். பதீத்தர்களுக்கு தானம் செய்தால், அதாவது பக்தர்களுக்கோ மற்ற விகாரி ஆத்மாக்களுக்கு நீ எதையாவது பொருளை தானம் செய்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள போலவே ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த பாவ ஆத்மாக்களோட கணக்கு வழக்கு வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்றாரு இல்லையா, அது போல சொல்றாரு. தானமா அவங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பணத்தை வாங்கிட்டு போய் தவறான காரியம் செய்தாங்கன்னா அந்த கணக்கு யாருக்கு உண்டாகும்? உங்களுக்கு தானே உண்டாகும். அதுக்காக பணத்தை அங்க தானம் செய்யாதீங்க, சேவையில ஈடுபடுத்துங்க. ஏன்னா பலன் கூட அடுத்து என்ன கிடைக்க போகுது? பலன் கிடைக்க போறது இல்லை. இந்த நாடகம் முடிஞ்சாச்சு, இப்ப விநாசம் ஆயிட்டு புது உலகம் ஸ்தாபனை ஆக போகுது. நீங்க செய்ததுக்கான புண்ணியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு டிராமால கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்காகத்தான் தானம் செய்யாதீங்க யாருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் அப்பா ஒட்டுமொத்தமா அஞ்ஞானிகள்கிட்ட கொடுக்கல் வாங்கல வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போல. ஆமா. ஏன்னா என்ன ஒரு அர்த்தம்னா, அந்த தானம் செய்தோம்னா அடுத்த பிறவி நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு தான் அடுத்த பிறவியே கிடையாது, நமக்கு தான் 84 பிறவி முடிஞ்சு போச்சு இல்லையா. ராமா முடிஞ்சு இப்ப விநாசம் ஆக போது தெரிஞ்சு போச்சு. அப்ப ஞானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க தானம் செய்ததான் என்ன பிரயோஜனம்? ஆனா அழியாத அந்த அழியக்கூடிய செல்வத்தை இந்த ஸ்தூல, அதாவது நம்மளுடைய யஜ்யத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா ஆன்மீக சேவையில பயன்படுத்தும் இல்லையா. இது சத்தியத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் நீங்க போகும்போது தந்தை ரிட்டர்னா கொடுப்பாரு இல்லையாங்க. அதுக்காக இங்கேயே சேமிங்க அப்படின்றது சொல்றாரு. இங்க சேவையில ஈடுபடுத்தி உங்க புண்ணியத்தை சேமிங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய செல்வத்தை தானம் செய்தால் இதற்கு பிரதிபலனாக 21 பிறவிகளுக்கு புது உலகத்தில் கிடைக்கின்றது. இந்த அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். பாபா சேவைக்கான யுக்திகளும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அனைவர் மீதும் இரக்கம் காட்டுங்கள். பிரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்று பாடவும் பட்டுள்ளது. ஆனால் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பரமாத்மாவையே சர்வவியாபி என சொல்லிவிட்டுள்ளனர். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களானால் தனக்கும் அதில் நன்மை ஏற்படும். நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிமையாக ஆக்கிக்கொண்டே செல்கிறார். இந்த திருமூர்த்தியின் சித்திரமோ மிக நல்ல ஒரு பொருள். இதில் சிவபாபாவும் இருக்கிறார். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் மூலம் மீண்டும் பாரதத்தில் 100% பவித்திரத்தா சுகம் சாந்தியின் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் அநேக தர்மங்கள் இந்த மகாபாரத யுத்தத்தினால் கல்பத்திற்கு முன் போலவே விநாசமாகிவிடும். இப்படி நோட்டீஸ் அச்சடித்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய எத்தனை சொல்லிருக்காரு. பார்க்கலாம். நோட்டீஸ் கொடுக்கணும், பார்வைக்கு கொடுக்கணும். இந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை பத்தியே சொல்லியிருக்காரு நீ சொல்ல. அதான் பிரம்மா மூலமா எப்படி ஸ்தாபனை ஆகுது, அப்புறம் விஷ்ணு மூலமா எப்படி இந்த புது உலகம் பாலனை ஆக போகுது, இந்த அனைத்து தர்மங்களும் எப்படி இந்த சங்கரர் மூலமா விநாசமாக போகுது, குழந்தைகள் செய்யக்கூடிய தபஸ்யா மூலமா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வச்சீங்கன்னா போதும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். கண்காட்சிகளிலும் நோட்டீஸ் கொடுங்கள். நோட்டீஸ் மூலம் புரிய வைப்பது சுலபம். பழைய உலகத்தின் விநாசமும் நடந்தே ஆக வேண்டும். புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மற்ற இவை அனைத்தும் கல்பத்திற்கு முன் போலவே விநாசமாகிவிடும். எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். பாக்கெட்டில் நோட்டீஸ் மற்றும் பேட்ஜ்கள் சதா இருக்க வேண்டும். ஆமா, இதுல ஒரு ரூல்ஸ் இருக்குது சிஸ்டர். சென்டரோட அனுமதியோட தான் நோட்டீஸ் கொடுக்கணும். சென்டரோட அனுமதி இல்லாம நோட்டீஸ் கொடுக்க கூடாது, அதுவும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம சேவை, இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்லியிருக்காரு. அதையும் கவனம் வச்சுதான் செய்யணும். சென்டர்ல சிஸ்டர்ஸ்ட அனுமதி வாங்கிட்டு தான் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். ஏன்னா பின்னாடி நோட்டீஸ்க்கு பின்னாடி சென்டரோட முகவரி போடணும் இல்லையா. முகவரி போடும்போது தெரியும் இல்லையா, யாராவது நம்ம கொடுத்து அங்க போறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டீஸ் யார் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் வந்துடும். அதனால பாத்துக்கோங்க. பாபா சொல்றாருன்னு அப்படி செய்ய வேணாம், அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. ஓகே சிஸ்டர். நோட்டீஸ் மற்றும் பேட்ஜ்கள் சதா இருக்க வேண்டும். வினாடியில் ஜீவன் முக்தி என்பது பாடப்பட்டுள்ளது. சொல்லுங்கள், இவர் தந்தை, இவர் தாதா. அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இந்த சத்தியுக தேவதா பதவி பெறுவீர்கள். பழைய உலகத்தின் விநாசம், புது உலக ஸ்தாபனை, விஷ்ணுபுரி, புது உலகத்தில் மீண்டும் இவர்களின் ராஜ்யம் இருக்கும். எவ்வளவு சுலபம். தீர்த்த ஸ்தலங்கள் முதலானவற்றிற்கு மனிதர்கள் செல்கின்றனர். எவ்வளவு துன்பங்களை அடைகின்றனர். ஆரிய சமாஜத்தினர் போன்றவர்களும் ரயில் நிறைய செல்கின்றனர். இது தர்மத்திற்கான அடி என சொல்லப்படுகிறது. தர்மத்திற்கான அடி. புரியல சிஸ்டர், என்ன சொன்னீங்க?
அதாவது ம். முதல விஷ்ணுபுரி புது உலகத்தில் மீண்டும் இவர்களின் ராஜ்யம் இருக்கும். ஆ. எவ்வளவு சுலபம். தீர்த்த ஸ்தலங்கள் முதலானவற்றிற்கு மனிதர்கள் செல்கின்றனர். ம். எவ்வளவு துன்பங்களை அடைகின்றனர். ம். ஆரிய சமாஜத்தினர் போன்றவர்களும் ரயில் நிறைய செல்கின்றனர். ஓ சரி. இது தர்மத்திற்கான அடி. ஓகே சரி. ம். பக்தி இல்ல இது, அதனால தர்மத்திற்கான அடின்ட்டாரு. ஆமா ஆமா ஓகே சிஸ்டர். ரயில் நிறைய போறாங்க, எத்தனை ரயில் எல்லாம் எக்ஸ்ட்ரா விடுறான் அன்னைக்கு. ஆமா ஆமா இது அன்னைக்கு அப்ப அது எல்லாமே தர்மத்திற்கான அடிதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே அடியில அடிச்சாரு. சரி சரி. உண்மையில் அதர்மத்தின் அடி என்றுதான் சொல்ல வேண்டும். ம். உண்மையில் அதர்மத்தின் அடி என்றுதான் சொல்ல வேண்டும். தர்மத்திலோ அடி வாங்குவதற்கான தேவையே கிடையாது. நீங்களோ படித்து கொண்டு இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றனர். அதாவது தர்மத்தின் அடின்னு சொல்லக்கூடாது, தப்பு. அதர்மத்தின் அடின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. தர்மம்ன்றது ஒரே தர்மம் தான். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் தான். அதர்மத்தின் அடிங்கிறது நமக்கு உழுவுற அடி, அது நம்ம சரீரத்துக்கு உழுவுற அடி. தர்மத்திற்கான அடிங்கிறது தர்மம் அழிஞ்சு போகுது இல்லையா அந்த இடத்துல. தர்மமும் அடி வாங்குது, இந்த அதர்மமும் அடி வாங்குது. அப்படி சொல்லிருக்காரு அப்பா. கரெக்ட் தான். சொல்லுங்க, என்ன சொன்னீங்களே. அதுதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா, அந்த தர்மத்தை சொன்ன நினைச்சேன். நீங்க சொன்னதுதான் சிஸ்டர் கரெக்ட். ஆமா, தர்மத்திற்கான அடினா சூட்சுமத்துல தர்மம் அழிஞ்சு போயிடுது, அதனால அது அடி வாங்குது. ஆமா ஆமா. போக போக நமக்கு என்ன செய்யுது, அது தர்மத்தினால அடி அதர்மத்தின அடினா நமக்கு பாடிக்கு அடி உள்ளுதுல. போயிருமே பொதுகுலிக்கு போயிரும்ல. ஆமா ஆமா. சரி ஓகே. அதாவது தீர்த்த யாத்திரை போறாங்க இல்லையா, அதான் அதர்மத்தின் விஷயங்கள். நீங்க தந்தை உங்களை ஞான ரத்தினங்களால அலங்கரிச்சிட்டு இருக்காரு, உங்களை ஞானத்தின் மூலமா அபிஷேகம் செய்யறாரு. அது ஒண்ணு இருக்குது. ஆனா அவங்க தீர்த்த யாத்திரைக்கு போறாங்கன்னா அங்க ஸ்தூல தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறதுனால எப்படி பாவனம் ஆவாங்க? ஆமா அடி வாங்கிடுன்னு சொல்றாங்களா, அத சொல்றாரு அப்பா. ஜன்மத்திலோ அடி வாங்குவதற்கான தேவையே இருக்காது. நீங்களோ படிப்பை படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் சொன்னேன் நானு, தர்மத்தின் படிப்பு தான் தர்மம் உங்களுக்கு. இந்த படிப்பின் மூலமா நீங்க உங்களுடைய தர்மத்துக்கு போயிருவீங்க இல்லையா, அதுதான் பக்தி தான் அதர்மத்தின் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையான தர்மம்ன்றது எது? ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா, அதுதான் உண்மையான தர்மம். அங்க வாழும் போதுதான் தர்மத்தோட இருந்தீங்க, பக்தி மார்க்கத்துல போற அதர்மம் தானே இருக்குது, அதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர் வாசிங்க. படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்து கொண்டு இருக்கின்றனர். குழந்தைகள், பாடலையும் கேட்டீர்கள். முகத்தை பார்த்துக்கொள். இந்த முகத்தை உங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. பகவானையும் நீங்கள் காட்ட முடியும். இவை ஞானத்தின் விஷயங்கள். நீங்கள் மனிதரில் இருந்து தேவதையாக, பாவாத்மாவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிறீர்கள். உலகம் இந்த விஷயங்களை முற்றிலும் எதையும் அறிந்திருக்கவில்லை. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக எப்படி ஆனார்கள், இது யாருக்கும் தெரியாது. குழந்தைகள், நீங்களோ அனைத்தையும் அறிவீர்கள். யாருக்காவது புத்தியில் பதியுமானால் துன்பங்கள் விலகிவிடும். அச்சா, முரளி நிறைவேற்று. லட்சுமி நாராயண கான்வென்ட் பார்த்தா அதாவது யாரோடைய புத்திலையாவது இந்த விஷயங்கள் பதியுமா, இந்த லட்சுமி நாராயணன் எப்படி எஜமானர் ஆனாங்க உலகத்திற்கு அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் பதிஞ்சதுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலிகள். இது பதினா அவங்க துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதுக்கு முன்னாடி என்ன பிரதர் எல்லாம் சொல்லிட்டோம்ல? சொல்லிட்டேன் சிஸ்டர். முகத்தை பாருங்க, முன்னாடியே டைட்டிலே வந்துருச்சு. ஆமா, இந்த முகத்தை உங்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. மனம் என்ற கண்ணாடின்னு சொல்லுவாரு. உங்க மனசை உங்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. என் மனசை நான் தான் பார்க்க முடியும், உங்க மனசை நீங்க தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பகவானையும் காட்ட முடியும் அப்படின்னு சிஸ்டர். நம்ம முகத்தின் மூலமா தான் பாபாவையும் காட்ட முடியும். நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் சரியா ஸ்ரீமத் பண்ணி நடந்துச்சுன்னா நம்ம மூலமா பாபாவை வெளிப்படுவார் இல்லையா, அதுக்காக சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழியக்கூடிய செல்வம் இருந்தால் அதை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அலௌகீக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அவினாசி செல்வத்தின் தானமும் அவசியம் செய்ய வேண்டும். ஸ்தூல செல்வத்தையும் சொல்றாரு, ஞான ரத்தினங்கள் ஞானத்தையும் சொல்றாரு. ரெண்டையுமே இந்த அவசியம் தானம் செய்யணும்னு சொல்றாரு. அது எங்க தானம் செய்யணும்? யஜ்யத்துக்கு தானம் செய்யணும், மற்ற மனிதர்களுக்கு. ஆமா சரி.
இல்ல ஞானத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், சுக ஆமா செல்வத்தை வந்து யக்கியத்துக்கு செலவாகணும்னு அப்பா அந்த செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ஆமா சிஸ்டர், நானும் அதான் சொல்ல வந்தேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். செகண்ட் பாயிண்ட், தன்னுடைய கணக்கில் சார்ட் பார்க்க வேண்டும். நமது மனநிலை எப்படி இருந்தது, முழு நாளிலும் எந்த ஒரு தீய செயலும் செய்யாதிருந்தேனா, ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா, யார் மீதும் தீய திருஷ்டி செல்லாமல் இருக்கிறதா. திருஷ்டி 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 பூரா பார்வை எது கரெக்ட் பண்ணிருங்க. ஆமா, பார்வைதான், பார்வையை கரெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது, யோக பலத்தின் மூலமா இங்க புண்ணியாத்மா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா வரதான் கொடுக்குறாங்க. டபுள் லைட் ஆகி அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி ஹை ஜம்ப் செய்வது, பிரச்சனைகளையும் தாண்டி ஹை ஜம்ப் வெல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. தன்னை சதா விலை மதிப்பற்ற வைரம் என்று புரிந்து கொண்டு பாப்தாதாவின் மனம் என்ற பெட்டியில் இருங்கள். அதாவது தந்தையின் நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் எனில் எந்த ஒரு விஷயமும் கடினமாக அனுபவம் செய்ய மாட்டீர்கள். அனைத்து சுமைகளும் சமாப்தியாகிவிடும். இந்த சகயோகத்தின் மூலம் டபுள் லைட் ஆகி முயற்சியில் ஹை ஜம்ப் செய்து தீவிர முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதெல்லாம் கடினம் என்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தந்தையின் எதிரில் அமர்ந்து விடுங்கள். மேலும் பாப்தாதாவின் வரதானங்கள் என்ற கை தன் மீது இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். இதன் மூலம் வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். ஆமா, நீங்க இப்ப டபுள் லைட் ஆகிறதுக்கான வழி சொல்றாரு. உங்களை விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாவுடைய இதயம்ன்ற பெட்டகத்துல அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாபாவினுடைய அன்பிலேயே மூழ்கி இருங்க. அப்ப உங்களுக்கு கடின உழைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் ஆகாது, எல்லா சுமையும் சமாப்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த என்ன சிஸ்டர் சொன்னாரு, எல்லா சுமையும் சமாப்தி ஆகிடும். நீங்க டபுள் லைட் ஆகணும் அப்படின்னா எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் ஹை ஜம்ப் போல கடந்து சென்றுடுவீங்க. ஏதாவது தந்தையினுடைய அன்புல மூழ்கி இருந்தீங்கன்னா ஹை ஜம்ப் போல வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி போயிடுவீங்க. இதற்கு பேர் தான் என்ன சொன்னாரு, சகயோகம்னு சொன்னாரு. இந்த அன்பின் பாப்தாதாவின் தீவிர தன்னை சதா விலை மதிப்பற்ற ரத்தினம் வைரம் என்று புரிந்து கொண்டு பாப்தாவின் மனம் என்ற பெட்டியில் இருங்கள். அதாவது தந்தையின் நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் எனில் எந்த ஒரு விஷயமும் கடினமாக அனுபவம் செய்ய மாட்டீர்கள். அனைத்து சுமைகளும் சமாப்தி ஆகிவிடும். இந்த சகஜ யோகத்தின் மூலம் டபுள் லைட் ஆகி முயற்சியில் ஹை ஜம்ப் செய்து தீவிர முயற்சியாளர் ஆகிவிடும். எத்தனை வருது பாருங்க. ஆமா, சகயோகம், அதாவது அந்த அன்பின் சகயோகம். நீங்க மூழ்கி இருக்கீங்க இல்லையா, தந்தையின் நினைவுல மூழ்கி இருக்கீங்க இல்லையா, அந்த சகயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சகயோகத்தினாலதான் அனைத்து தடைகளையும் ஹை ஜம்ப் போல தாண்டி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போல தீவிர முயற்சியாளரா ஆகுங்க அப்படின்னு இருக்காரு. அடுத்து, எப்பொழுதெல்லாம் கடினம் என்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தந்தையின் எதிரில் அமர்ந்து விடுங்கள். மேலும் பாப்தாதாவின் வரதானங்கள் என்ற கை என் தலை மீது இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். இதனுடன் வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும். இது ஸ்தூலம், அது சூட்சுமம். ஆமா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது வந்து ஸ்தூலத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. அங்க வந்து டபுள் லைட்னால அது சூட்சுமத்துல. ஆமா, இங்க பாப்பாவுடைய அந்த வரதானங்கள்ன்ற கரம் உங்களுடைய தலை மீது இருக்கிறதா அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையின் எதிரில் அமர்ந்துருங்க, அந்த கரம் உங்க தலை மீது இருக்குது அப்படின்ற அனுபவம் செய்யுங்க. அப்ப வினாடியில் எல்லா பிரச்சனையும் முடிவடைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வினாடியில முடிஞ்சு போயிடுமா எல்லா பிரச்சனையும். அது எதனுடைய காரணத்தினால, தந்தை கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணத்தினால. அந்த அன்பில் மூழ்கி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எந்த சுமையும் அனுபவம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன், சகயோகத்தின் சக்தியானது அசம்பவத்தையும் சம்பவமாக்கிவிடும். இதுவே பாதுகாப்பு கோட்டை. சகயோகம் அதான் மேல சொன்னார் இல்லையா, அன்பு. அந்த அன்பின் சகயோகம், தந்தையின் அன்புல மூழ்கி இருந்தீங்கன்னா அந்த சகயோகத்தின் சக்தினால எல்லா தடைகளும் தாண்டி போயிடுவீங்க அப்படின்னு. அந்த சகயோகத்தின் சக்தினால அசம்பவம் எதெல்லாம் மனிதர்கள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சம்பவம் ஆகிடும். இதுதான் பாதுகாப்பு கோட்டை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையோடு சகயோகத்தின் கொள்வதன் மூலம் சக்தியானது அதன் மூலம் கிடைக்கிற சக்தி யோகம். தந்தையுடன் யோகம் கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கிற சக்தி முடியாதுன்னு நினைக்கிறதையும் முடிக்க வச்சு காட்டும். அதுவே பாதுகாப்பு கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் அசம்பவம், இதெல்லாம் அசம்பவம், காமத்தை வர்றது அசம்பவம், கோபத்தை வர்றதெல்லாம் அசம்பவம், இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. தூய்மையா இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய அசம்பவம்னு சொல்லி வச்சிருக்காங்க.
இல்லற வாழ்க்கையில மனிதர்கள் இப்படிலாம் தூய்மையா இருக்குது, பெண்கள் தூய்மையா இருக்கறதெல்லாம் ரொம்ப அசம்பவம் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. எதெல்லாம் அசம்பவம் மனிதர்கள் சொல்லி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சம்பவம் ஆகும். எதன் ஆதாரத்துல? தந்தையின் கிட்ட நீங்க வச்சிருக்க யோகத்தின் ஆதாரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பாதுகாப்பு கோட்டையாகும் உங்களுக்கு அப்படின்னு இருக்காரு. எப்படி தூக்கி விட்டாரு பாத்தீங்களா நம்ம புத்தியை பத்தி ஒரே தூக்கு. அதுதான் பார்வைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. பார்வை மாறிடுச்சுன்னா சிருஷ்டி மாறிச்சு. திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகும்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது சிஸ்டர். பார்வை மாறிடுச்சுன்னா உலகமே மாறிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு. விருத்தி திருஷ்டி சிருஷ்டி. ஆமா, அது இருக்குது. அதான் பார்வை. எப்ப தேகத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருந்துச்சுன்னா நீங்க சாக்கார உலகத்துல இருப்பீங்க. ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை வந்துச்சுன்னா எங்க போயிருவீங்க? பரந்தாமத்துக்கே போயிருவீங்க. அதான் சிருஷ்டி மூலமா, அதாவது திருஷ்டி மூலமா சிருஷ்டி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரிங்க சிஸ்டர். அதேற்ற சனிக்கை தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரத்தின் அனுசாரம் நாலாபுறங்களிலும் சக்தி கொடுக்கும் அதிர்வலைகள் பரப்பும் மனதின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்கும் காரியம் செய்ய வேண்டும். இப்போது இந்த சேவை மிகவும் அவசியமாகும். சாக்காரத்தில் பார்த்து இருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனையின் அலைகள் வருகின்ற போது இரவு பகல் சக்தி கொடுக்கும் பலமற்றவர்களுக்கு பலம் கொடுப்பதில் கவனம் இருந்தது. நேரம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கும் சேவை நடைபெற்றது. இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஆமா, இப்ப மனசா சேவைய இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி தீவிரமாக்குங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. மனதின் வைப்ரேஷன்ஸ் மூலமா, வாயுமண்டலத்தை உருவாக்குறதன் மூலமா, உங்களுடைய சக்தியை தானம் செய்யறதன் மூலமா. எப்படி சாக்காரத்துல பிரம்மா பாபா பாத்தீங்க இல்லையா, ஏதாவது நாட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா இரவு பகலா உட்காந்து அவர் சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்தார். குழுக்களா அமர வச்சு எல்லாரையும் அந்த நாட்டுக்காக அந்த மாதிரி சகாஸ் கொடுக்க வச்சார். அதே போல தந்தைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலமற்ற ஆத்மாக்களுக்கு பலம் கொடுக்கறதுக்காகவும் சகாஸ் கொடுத்துட்டு இருந்தார். அது போல தந்தைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். வரதானம் ரொம்ப நல்ல, நம்ம திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணி ஹைஜன் பண்ண சொல்லியிருக்காரப்பா, அதை பண்ணிட்டு இருக்கு. ஆமா, ஸ்லோகனும் நல்லா இருக்குது. யோகத்தின் சக்தி மூலம் அசம்பவத்தை சம்பவமாக்கணும். இதுவே பாதுகாப்புன்றது. வேற எங்கேயும் போனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, மாட்டிக்கிட்டு மாதிரி நிக்க வேண்டியதுதான். பாதுகாப்பு கோட்டைக்குள்ள வந்துருங்கன்ட்டாரு. வரதானத்துல என்ன பிரதர் நமக்கு இது ஸ்வமான் என்ன இருக்கு? நான் தந்தையின் இதய சிம்மாசனதாரி அப்படிங்கறதுதான் சிம்மாசனதாரி ஆத்மா. ஓகே 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 பிரதர். பாபாவுடைய வரதானம்ன்ற கை என் தலை மீது இருக்குது. நான் பாபாவினுடைய நிலைக்குடை, அதாவது நிழல் கொடைக்குள்ள இருக்கேன் அப்படின்றத அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்யலாம்னா, அவினாசி அதாவது சார்ட் மனநிலை எப்படி இருந்தது, முன்னால தீய செயலை செய்யாம இருந்தோமான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அது தாரணை. ஆமா சிஸ்டர், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். குரங்கு போல ஆயிடாதீங்க, பார்வையை மாத்திக்கோங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் ஸ்தூல செல்வம் ஞான செல்வம். ஸ்தூல செல்வத்தை யஜ்யத்துக்கு தானம் செய்யுங்க, ஞான செல்வத்தை பக்தர்களுக்கு தானம் செய்யுங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு. சரி, ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாக்கு நன்றி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.